அர்ஜுனாவின் செயல்பாடு குறித்து ஸ்ரீதரன் எம்பி அளித்த பதில். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணத்தை அம்பலப்படுத்திய அமைச்சர். கட்சியில் இருந்து எவரையும் நீக்கப் போவதில்லை, சுமந்திரனுக்கு ஸ்ரீநேசன் பதிலடி. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாற்றியுள்ளனர், நாமல் அம்பலம். தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு காத்திருக்கும் சவால், சுமந்திரன் பகிரங்க அறிவிப்பு. நேரு இந்திரா காந்தியை கடுமையாக சாடிய மோடி, வெடித்த சர்ச்சை. அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வித்தரத்திலே உயர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறை உள்ளது என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற முதலாவது அபிவிருத்தி கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் செயல்பாடு தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஸ்ரீதரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வித்தரத்திலே கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அறிவுபூர்வமாக படித்துத்தான் அவர்கள் அந்த பதவிகளுக்கு வந்திருக்கின்றார்கள். ஊடகவியலாளர்களுக்கும் எங்களை விட ஊடகத்துறையில் அனுபவம் கூடுதலாகவே இருக்கும். ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கின்றது. மனிதாபிமானத்தையும் மனித மூலதனத்தையும் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் நாங்கள் மிகவும் கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும். எங்களுடைய கட்சி இதுவரை காலமும் அவ்வாறுதான் நடந்திருக்கின்றது. தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் அரசு உத்தியோகத்தர்களோடு அணுகி செயல்படுவோம் என அவர் மேலும் கூறியுள்ளார். நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் தலையீடே காரணம் என வர்த்தக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பண்டிகைகளின் போது பொருட்களின் விலை அதிகரிப்பது சந்தையில் பொதுவான நிலை. எனவே எதிர்காலத்தில் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதுடன் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் தலையிட்டு நாட்டில் பொருட்கள் பற்றாக்குறையை உருவாக்கினர். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சிக்கின்றோம். சந்தையில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்கள் மூலம் தலையிடுவதற்கு அரசாங்கமாக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். குறிப்பாக சதோசம் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலை 25% குறைக்கப்படுகின்றது. அத்தோடு பண்டிகை காலங்களில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் கட்சியிலிருந்து விலகி செயல்பட்டவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஏகமனதாக தீர்மானிக்கவில்லை. அத்தோடு நானே தமிழரசு கட்சியின் பேச்சாளர் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் பல விடயங்கள் இருந்தன. ஆனாலும் ஒரு விடயம் ஆராயப்பட்டது. தமிழரசு கட்சி தலைவரின் பதவி விலகல் கடிதம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. அந்த கடிதத்தை மாவி சேனாதிராஜா அனுப்பியதன் பின்னர் பதவி விலகல் கடிதத்திலிருந்து வாபஸ் வருவதாக சொல்லியிருந்தார். அதோடு மீண்டும் தலைவராக இருப்பதற்கான சம்மதத்தை தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக எமது கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் 2 கருத்துக்கள் இருந்தன. அதன் அடிப்படையில் அவர் பதவி வகிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும், கடிதம் கொடுத்ததன் பிரகாரம் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருந்தது. ஒரு ஜனநாயக கட்சி என்ற அடிப்படையில் அந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றது. தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருதரப்பு கருத்துக்களும் இருந்தன. ஜனநாயக ரீதியாக இதனை பார்க்க வேண்டியிருந்தது. இதனால் பதவி விலகலை உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்வரும் 28ஆம் தேதி வரை ஒத்திவைத்து மீண்டும் கூட்டம் ஒன்றை கூடி தலைவர் யார் என்று முடிவெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு குறித்தும் ஆராயப்பட்டது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாற்றியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். போலி கல்வி தகவல்களை வெளிப்படுத்திய அசோக ரன்வெல்ல பதவி விலகியமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். கல்வி தகமை குறித்து போலியான தகவல்களை வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடன் பதவி விலக வேண்டும் என அவர் கோரியுள்ளார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தை தூய்மையானதாக மாற்றுவதாக கூறிய போதிலும் அவரது
தமது கொள்கைகளுக்கு எதிராக கட்சியில் சிலர் செயல்பட்டு வருவது கவலையளிப்பதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதற்கமைய தமது கல்வி தகமை குறித்து போலியான விவரங்களை வெளியிட்டவர்கள் இவ்வாறு கொள்கைக்கு விரோதமாக செயல்பட்டுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியில் இருந்து சிலர் நீக்கப்படுவதுடன் சிலர் இடைநிறுத்தப்படுவர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கின்றது என மத்திய குழு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதனை பொதுச் செயலாளர் எதிர்வரும் நாட்களில் செய்வார். வேறு சிலர் கட்சிக்கும் கட்சியினுடைய வேட்பாளருக்கும் எதிராகவும் செயல்பட்டமை தொடர்பிலும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் வரைக்கும் அவர்கள் கட்சியின் செயல்பாடுகளில் இருந்து இடைநிறுத்தப்படுவார்கள். தமிழரசு கட்சி தமிழர்களுடைய பிரதான கட்சி. வடக்கு கிழக்கில் சகல மாவட்டங்களிலிருந்தும் பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கின்ற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. ஆகவே மக்கள் கொடுத்த அந்த ஆணையை மீறி செயல்பட மாட்டோம். மற்றவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டோடு இணைந்து செயல்படுவதற்கு வருவார்களாக இருந்தால் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியை எதிர்வரும் 31ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி பொருளை மேகசின் சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக சிறைச்சாலை சொத்துக்களுக்கு 52 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்றிற்காகவே அவரை முன்னிலையாகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுவித உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறித்த வழக்கு 54 பிரதிவாதிகளினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்ட 5 பிரதிவாதிகளும் மன்றில் பிரசன்னமாகி இருக்கவில்லை. ஆகையால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு தெரிவித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுவித பிடியாணை பிறப்பித்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கு அவசர சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தது எனவும் அரசியல் சாசனத்தை காங்கிரஸ் கட்சியை போல அளித்தது வேறு யாரும் அல்ல என்றும் அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நடந்த இந்திய நாடாளுமன்ற அமர்வில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு காங்கிரஸ் கட்சி கடந்த 75 ஆண்டுகளில் அரசியலமைப்பை 60 முறை மாற்றியுள்ளது எனவும் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவே இந்திரா காந்தி இவற்றை நடைமுறைப்படுத்தினார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கூட காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத போதுதான் வழங்கப்பட்டது. நேரு முதல் ராஜீவ்காந்தி வரை இடஒதுக்கீட்டை கடுமையாக எதிர்த்தவர்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மிக நீண்ட கடிதங்களை எழுதியவர் முன்னாள் பிரதமர் நேரு. நாடாளுமன்றத்திலும் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசியவர்கள் காங்கிரஸ் கட்சியினர். அத்தோடு வாக்கு வங்கி அரசியலுக்காக பட்டியலின பழங்குடியின மக்களை காங்கிரஸ் வஞ்சித்தது. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து நாடாளுமன்றத்தில் மிக நீண்ட விவாதங்களை நடாத்தினார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.